உங்க குழந்தைங்களை ஸ்கூல் சேர்த்த வேண்டிய நேரம் வந்துருச்சா? அதுவும் பெரிய பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல ஃப்ரீயா கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமாங்க, ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் கல்வி சட்டம் 2009 ஆக்ட் படி எந்த ஒரு பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் அந்த ஸ்கூல்ல 25%, அதாவது 100க்கு 25 பேர் வந்து ஃப்ரீ சீட்ஸ் வந்து கொடுக்க சொல்லி கவர்மெண்டே சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஆண்டு வருமானம், அதாவது குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே உள்ள மாணவர்கள் தாராளமா இதுக்காக அப்ளை பண்ணலாம். நம்ம வீட்ல இருந்து 1 or 2 கிலோமீட்டர்ஸ் உள்ள இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் 5 ஸ்கூல் செலக்ட் பண்ணலாம். அந்த ஸ்கூல்ல வந்து குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து தான் நமக்கு அட்மிஷன் வந்து கொடுப்பாங்க. இது அப்ளை பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட் குழந்தையோட பர்த் சர்டிபிகேட், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட். இது வந்து எல்கேஜியோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ மட்டும் தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும். நடுவுல வேற செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஒன்ஸ் நமக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்மளால ஃப்ரீயா வந்து இந்த ஸ்கீம்ல படிக்க முடியும். இன்னுமே இது பல பேருக்கு தெரியாம இருக்கு. உங்க குழந்தைங்களுக்கோ இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ குழந்தைங்க யாராவது ஸ்கூல் சேர்த்த போறாங்கன்னா இந்த ஸ்கீம் பத்தி கண்டிப்பா தெரிய வைங்க. ஆர்டி ஆன்லைன் அப்ளிகேஷன் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இது அப்ளை பண்ற டேட் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அது இல்லாதவங்க இப்பயே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.